வணக்கம்மா, நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்துமா மாடி தோட்டம் மெயின்டெனன்ஸ் பார்க்க போகிறோமா. அதாவது மாடி தோட்டத்தில் எப்படி நம்ம தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும், நம்ம என்னென்ன செய்யணும், ரொட்டீன் ஒர்க்கு, நம்ம மாடியில் செய்கிற ரொட்டீன் ஒர்க்கு என்னென்ன அதுதாம்மா பார்க்க போகிறோம். ரொட்டீன் ஒர்க் என்னென்னா, ஒரு செடியை வச்சிட்டோம்னா அவங்கள காயாத நம்ம ரெகுலராக கொஞ்சம் மாலையிலேயே காலையிலேயே தண்ணி ஊற்றிட்டு வரணும். சம்மரில் வந்து காலையில் 8 மணிக்கு உள்ள ஊற்றணும், இல்லைனா மாலையில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 6 மணிக்கு மேலே தான் தண்ணி ஊற்ற முடியும். நெக்ஸ்ட்டு வந்து அதில் காய்ந்த இலைகள் பழுத்த இலைகள் இருந்தால் அப்புறப்படுத்தி அதிலே போட்டுடலாம். அப்புறம் எட்டை போடணும்னு சரியில்லை, அந்த செடிகளே போட்டுடலாம். 3வது இயற்கை உரம் கொடுக்கணும். 4 வந்து சின்ன தொட்டியாக இருந்தால் செடிகள் வளர்ந்து வேர்கள் அங்கே நிறைஞ்சிருந்தாங்கன்னா நம்ம பெரிய தொட்டி மாற்றணும். 4 5 வந்து அவங்களுக்கு போதிய போஷாக்கு இருக்கா, செடிகள் வந்து எவ்வளோ சத்தாக இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியறதுன்னு அதனுடைய பூக்கள் நிறங்கள் காட்டி கொடுக்கும், பூக்களுடைய சைஸும் காட்டி கொடுக்கும். பூக்கள் வந்து நல்லா பெருசாக அழகாக பூத்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற சத்து சூப்பர். கொஞ்சம் இல்லை ஃபஸ்ட்டு பெருசாக பூத்துட்டு அடுத்து வந்து சைஸ் சின்னதாக இருக்குன்னா அவங்க கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து இப்போ இதெல்லாம் இங்கே வந்து போடுறதுக்கு இது 2 சங்கு கொடி வெள்ளை அடுக்கு சங்கு சின்ன தொட்டியில் வச்சுட்டேன். இது இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னே தான் இது பெரிய 25 லிட்டர் பெயிண்ட் வாளியில் மாற்றிருக்கேன். அதனால் இங்கே உட்காந்து போடுறேன். இப்போ நான் வீடியோ சின்ன தொட்டியாக இருந்தால் அது போதுமான பெரிய தொட்டி மாற்றணும். அதாவது எவ்வளோ செடி ஹைட்டுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு வேர்கள் கீழே ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம தொட்டி மாற்றுறது, அப்புறம் தொடர்ந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது மண் வந்து நமக்கு கீழே போய்கிட்டே இருப்பாங்க, கீழே ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் மேலே வந்து நம்ம ரொம்ப மண் பத்தலைன்னா நம்ம திரும்ப அதுக்கு மண் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ அந்த ட்ரம்மு செடிக்கு நான் கொடுத்துருக்கேன். செம்பருத்தி செடி பாருங்கள், அங்கே கொஞ்சம் வாட்டமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ எரு கொடுத்து காய்ந்த சருகுகள் கொடுத்து இப்போ 3 முறம் அதில் மண் போட்டிருக்கோம்மா. வேர் தெரியல. இப்போ தண்ணி ஊற்றிட்டு போனோன்னா நாளைக்கு கொஞ்சம் தெளியும், நாளைக்கு சுத்தமாக ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி பார்க்கணும். அடுத்து வந்து செடிகள் மெயினாக பெரும்பாலும் வெயிலில் இருக்கிறது நல்லது. இதில் ஆஃப் நிழலில் வைக்க வேண்டிய செடிகளும் இருக்குது. மாலையில் தான் செடி வைக்கணும். அதாவது வயக்காட்டில் இது காலையில் செய்கிறாங்கன்னா அவங்க தண்ணி நல்லா ஃபுல்லாக பரப்பிடுவாங்க, நீரில் செய்வாங்க காலை நேரத்தில். நம்ம அந்த அளவுக்குலாம் செய்ய முடியாது. மாடி தோட்டத்தில் மாலையில் செடி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நர்சரியிலேருந்தே ஒரு செடி வாங்கினா அதை மாலையில் வைக்கலாம். 2வது அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர செடியோடைய அடி வேரில் பாதி வேர் தெரிகிற மாதிரி நம்ம வைக்கிற தொட்டிலையோ க்ரோ பேக்லையோ எதுலேயோ வைக்கிறோம், அந்த மாதிரி வைக்கலாம். அப்புறம் வந்து இந்த செடிகளில் இருக்கிற களைப்பயிர் இருக்காங்கம்மா, கோரப்புல்லை, அருகம்புல், பூண்டு, அம்மம்பச்சரிசி, கோழிக்கொண்டை, சங்கு, பூண்டுகள், நிறைய களைப்பயிர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம பார்க்கும்போது ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம கொடுக்குற இப்போ உரத்துக்கும் தண்ணிக்கும் களைப்பயிர் தான் நல்லா வளருவாங்க. நமக்கு செடிகள் ஆரோக்கியமாக வளர மாட்டாங்க. களைகள் எடுக்கிறது, அவங்களுக்கு ஈரப்பதம் தொடர்ந்து இருக்கான்னு பார்த்துக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் முழுசாக ஒவ்வொரு தடவையும் நம்ம பராமரிக்கிற பணிகள் தான் தோட்ட மெயின்டெனன்ஸு. அப்புறம் நம்ம தோட்டத்துக்கு என்ன செய்யலாம்னா, நம்ம கொஞ்சம் செடிகள் அதிகமாக வச்சுருக்கோன்னா அதை நம்ம வந்து வைக்கிற தொட்டியை 3-4 விதமாக பிரிச்சிடலாம். சைஸ் வாரி பிரிக்கலாம், கலர் வாரி பிரிக்கலாம். சைஸு பெருசுலேருந்து அப்படியே சைஸு குறைக்கலாம். கலர்ஸ் வந்து கலராக இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த ரோ, செகண்ட் இந்த ரோன்னு கலர் பிரித்து வைக்கலாம். கலராக அப்படியே பிரிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரிலாம் நம்ம தோட்டம் மெயின்டெனன்ஸ் பார்க்குறது ஒரு கலை உணர்வோடு செய்யலாமா. நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டு அப்லோடு பண்ணிட்டேன். அப்லோடு பண்ணி 3 பேர் பார்த்துட்டாங்க. எனக்கு போய் பார்க்குற பாட்டு சத்தம் வருது, ரோட்டில் போகிறவங்க பாய் விற்றுட்டு போகிறாங்க, கோலமாக பார்த்து விற்றுட்டு போகிறாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத சத்தங்கள். சரியா? அதனால் இப்போ அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்ப போடுறேம்மா. தோட்ட பராமரிப்பு பணிகள் இவைகள் தான். சரிங்களா? அதே மாதிரி நம்ம தோட்டம் பராமரிக்கும் போது அந்த தோட்டத்திற்கான காலநிலை சூழ்நிலைகள் இருக்குது. அந்த மாதிரி டைம்களில் தான் விதை போடணும். மற்ற டைம்லாம் நம்ம விதை போட்டு நான் வந்து பாவை விதை 365 நாள் போடுவோம்மா. என்கிட்ட பாவக்காய் தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நான் ரெகுலராக ரொட்டீனாக செஞ்சுட்டு வரேன். இப்போ கூட பாருங்கள், அந்த பக்கம் நான் வந்து ஒலாந்தியை கட் பண்ணி ஆடி மாதத்துக்கு நிறைய செத்தைகள் போட்டு வச்சுருக்கேன். காயுது. அந்த இது ஷார்ட்டில் வந்திருக்கு, லைவ் ஹைலைட்டில் வந்திருக்கு. இன்னும் இவ்வளோ குப்பை போட்டு வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நான் வந்து அது என்னுடைய ஆடி மாத ப்ரிப்ரேஷனுக்கு தோட்ட கழிவுகள் தான் அங்கே போட்டிருக்கேன் நான்.
அதனால் தோட்டம்